சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்கிறார். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பதவியிழந்தார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த அனைவரும் தொடர்ந்து பதவி வகித்தனர். கடந்த 11ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் அதிமுக சட்டசபை தலைவராக வெள்ளிக்கிழமை அன்று தேர்வு செய்யப்பட்டார். சட்டசபை தலைவர் மற்றும் முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழக கவர்னரை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன்படி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் சனிக்கிழமை அன்று காலை ஜெயலலிதா அமைச்சரவை பதவியேற்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. தமிழக அமைச்சரவையில் செந்தூர் பாண்டியன் ஆனந்தனுக்கு இடம் தரப்படவில்லை. சனிக்கிழமை அன்று ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்கிறது. பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் 29 பேர் இடம்பெற்றிருந்தனர். வழக்கில் சிக்கியதால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ராஜினாமா செய்தார். உடல்நலக்குறைவால் செந்தூர் பாண்டியனின் இலாக்கா உணவுத்துறை அமைச்சர் காமராஜிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது ஜெயலலிதா மற்றும் 28 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். செந்தூர் பாண்டியன் தவிர ஆனந்தனும் நீக்கப்பட்டுள்ளார். இவரது துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா பதவியேற்பு விழாவிற்கு மிரட்டல் விடுத்த நபரை நாகர்கோவிலில் போலீசார் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய பாதுகாப்பு பிரிவு போலீஸ் நிலையத்திற்கு ஒரு மர்ம டெலிபோன் வந்தது. அதில் பேசிய நபர் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்கும் நாளில் குண்டு வெடிக்கும், பலர் பலியாவார்கள் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். இந்த அழைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த வட்டவளையைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரது மொபைல் போனில் இருந்து வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் இந்த தகவலை குமரி மாவட்ட எஸ்பி மணிவண்ணனுக்கு தெரிவித்து சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக பிடித்து விசாரிக்கும்படி கூறினர். நாகர்கோவில் தனிப்படை போலீசார் வட்டவளைக்கு சென்று அங்கிருந்த சிவக்குமாரை பிடித்தனர். அப்போது போதை மயக்கத்தில் இருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். தில்லியில் பின்கதவு வழியாக ஆட்சி நடத்த மோடி முயற்சிப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக சாடியுள்ளார். தில்லியில் மீண்டும் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்றது முதல் ஆம் ஆத்மி கட்சியிலும் அரசியலிலும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கவர்னருடனான அவரது மோதல் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. இதையடுத்து இப்பிரச்சனையில் தலையிட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் தில்லி கவர்னருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் குறித்து அறிவிப்பாணை வெளியிட்டது. இதன் மூலம் கவர்னருக்கே கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக கருதும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். தில்லி அரசை புறவாசல் வழியாக ஆட்சி செய்ய மோடி முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி யூனியன் பிரதேசத்தில் கவர்னரின் அதிகார வரையறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் பொது ஒழுங்கு, போலீஸ், நிலம் மற்றும் அரசு பணியாளர் ஆகிய விவகாரங்களை பொறுத்தவரை தலைநகர் தில்லியின் லெப்டினன்ட் கவர்னரிடம் அனைத்து கட்டுப்பாடுகளும் இருக்கும். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாகத்தை தனது அதிகாரங்களை பயன்படுத்தி கவர்னர் கவனிப்பார். அரசு பணியாளர் நியமனம் தொடர்பான விஷயத்தில் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை என்றும் முதலமைச்சரின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு தனக்கு சரியானது என்று முடிவு செய்வதை செயல்படுத்தும் முழு அதிகாரமும் கவர்னருக்கு உண்டு என்றும் அதில் விளக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சனையில் கவர்னருடன் நடந்து வரும் மோதலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் இந்திய உணவுக் கழகத்தின் உணவு அருங்காட்சியக புதிய கட்டட அடிக்கல் நாட்டி வைத்த மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். உணவு தானியங்கள் சேதம் 1 முதல் 2% வரை இருந்த நிலையில் தற்போது 0.4% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தற்போது உணவு பாதுகாப்பு வலுவாக உள்ளது என்றும் கூறினார். பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற ஓராண்டில் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பாஸ்வான் தெரிவித்தார். மதுரையில் கிரானைட் தொழிலை தொடர்ந்து நடத்த சட்ட ஆணையர் சகாயத்திடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற சட்டவிரோத கிரானைட் முறைகேடு குறித்து சட்ட ஆணையர் சகாயம் 13 கட்ட விசாரணையை 17வது நாளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் அகில இந்திய கிரானைட் நிறுவன சங்கம் சார்பாக துணைத் தலைவர் சுப்பா ரெட்டி சட்ட ஆணையரை சந்தித்து ஒரு மனு அளித்தார். கிரானைட் குவாரிகளில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு துறையினர் உரிய அளவீடு செய்யாமல் 90% மதிப்பு கூடுதலாக காட்டப்பட்டுள்ளது என்றும் இதனால் மத்திய புள்ளியியல் அளவீடு துறைகளை கொண்டு மறு அளவீடு செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2.5 ஆண்டுகளாக முடக்கப்பட்டுள்ள கிரானைட் தொழிலை தொடர்ந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்யசபா எம்பி கண்ணன் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவிடவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த கண்ணன் எம்பி நிதியை முறையாக செலவிடவில்லை என்றும் 10 கோடி ரூபாய் வரை அவரது நிதி செலவிடப்படாமல்
நிலுவை வைக்கப்பட்டுள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக செயல்படும் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் சுப்பிரமணியன் கூறினார். ஜோலார்பேட்டை அருகே 2 ரயில்களில் 8 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கேதாண்டப்பட்டி என்ற இடத்தில் சென்னை மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்த பயணிகள் 4 பேரிடம் ரயிலில் இருந்த மர்ம நபர்கள் சிலர் தங்க நகைகளை பறிக்க முயன்றனர். சென்னை அம்பத்தூர் உஷா என்பவரிடமிருந்து 4 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதேபோன்று ஜோலார்பேட்டை சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையத்தில் சென்னை செல்லும் பெங்களூரைச் சேர்ந்த சாவித்ரி என்ற பெண்ணிடமும் 4 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த 2 மர்ம நபர்கள் தப்பிவிட்டனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை அருகே குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் பலியாகினர். திருவண்ணாமலை அருகே ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அமாவாசை மகன் அனுஷ்குமார், நிதிஷ்குமார், ரஜினி மகன் சிலம்பரசன், கலையரசன், தமிழரசன் ஆகிய 5 சிறுவர்களும் குளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழரசன் முதலில் குளத்தில் இறங்கிய போது கால் தவறி குளத்தில் விழுந்து மூழ்கினார். அவரை காப்பாற்ற மற்ற 3 முயன்ற போது அவர்களும் குளத்தில் மூழ்கினர். இதில் தமிழரசன் சம்பவ இடத்திலேயே பலியானார். அனுஷ்குமார், நிதிஷ்குமார், சிலம்பரசன் ஆகிய 3 திருவண்ணாமலை ரங்கம்மாள் நினைவு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அனுஷ்குமார் இறந்துவிட்டதாக கூறினர். திருவண்ணாமலை தாலுகா போலீசார் இதனை விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பின் கத்தி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி தேவாங்க குல மரபினர் சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள உருளையன்பேட்டை சாமுண்டீஸ்வரி கோவிலில் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் கத்தி போடும் திருவிழா நடப்பதுண்டு. கோவில் திருப்பணி காரணமாக இம்முறை 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்விழா நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் அம்மன் கலசம் புறப்பாடு நடைபெற்றது. தேவாங்க குல சீர் மரபினர் தங்கள் நெஞ்சில் கத்திகளை வெட்டிக் கொண்டு குலதெய்வமான சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வரவேற்பு அளித்தனர். இதில் சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை கத்திகளை மார்பில் போட்டுக்கொண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி அவ்வை நகரில் உள்ள ராஜகணபதி அபய ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அவ்வை நகர் மற்றும் ராஜாஜி நகரின் மையத்தில் அமைந்துள்ள ராஜகணபதி அபய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. வேலூர் துலுக்கானத்தம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள சைதாப்பேட்டையில் துலுக்கானத்தம்மன் கோவில் உள்ளது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது 3 நாட்கள் யாகசாலையில் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மேளதாளங்கள் முழங்க கலசங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு துலுக்கானத்தம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பள்ளி மாணவர்களை கவரும் வகையில் கார்ட்டூன் மற்றும் பார்பி கதாபாத்திர உருவங்கள் அச்சிடப்பட்ட டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்கள் வெளிவந்துள்ளன. ஜூன் முதல் வாரம் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் ஸ்டேஷனரி கடைகளில் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. நோட்டு, பேனா உட்பட ஸ்டேஷனரி பொருட்களை தேர்வு செய்து மாணவர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இந்த ஆண்டு புதிய வரவுகள் குழந்தைகள் விரும்பும் வகையில் உள்ளன. ஜெர்ரியின் படங்களை போட்டு லைட் வெயிட் ஸ்கூல் பேக், இயற்கை மற்றும் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் படக்கதைகள் கொண்ட நோட்டுகள், லைட் வெயிட் பேனா, தூசி இல்லாத சாக் பீஸ் உள்ளிட்ட பொருட்கள் வரவேற்பை பெற்றுள்ளன. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று காலை 16 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 20,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,584 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,600 ரூபாயாக இருந்தது. சந்தானம், சிம்பு இடையே உருவாகியுள்ள மோதல் குறித்துதான் கோடம்பாக்கத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. டிவி தொகுப்பாளராக இருந்த சந்தானத்தை தனது மன்மதன் திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் சிம்புதானே. பின் எதற்கு மோதல் வந்தது என்று யோசிக்க வேண்டாம். தொடர்ந்து படங்களில் நடித்தாலும் எந்த படமும் வெளியாகாமல் நொந்து போயிருக்கும் சிம்பு தற்போது வாலிப்பட வெளியிட்டால் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஆனால் அதே நாளில் சந்தானம் தயாரித்து நடித்துள்ள இனிமே இப்படித்தான் படமும் வெளியாகிறது. யாராவது ஒருவர் விட்டுக் கொடுக்கலாமே என்ற பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். மற்றபடி சிம்புவும் சந்தானமும் நல்ல நண்பர்கள் தானாம். நடிகர் தனுஷின் மாரி பட விளம்பரத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பிரபல ஹீரோக்கள் எல்லாம் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற காட்சிகளை தவிர்த்து வரும் நிலையில் வேலையில்லா பட்டதாரி படத்தில் இது போன்ற காட்சிகளை தனுஷ் வெளியிட்டார். அப்போது கடும் எதிர்ப்பு ஏற்படவே அது போன்ற காட்சிகளை படத்திலிருந்தே நீக்குவதாக தனுஷ் கூறினார். தற்போது மீண்டும் தனுஷ் நடித்து வரும் மாரி பட விளம்பரத்தில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சியை வெளியிட்டுள்ளார். தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ் இப்படி செய்யலாமா என்று பலரும் இணையதளத்தில் கொந்தளித்து விட்டனர். என்ன சொல்ல போகிறார் தனுஷ்?